கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதனுடைய பின்பகுதியை நான் பார்க்கிறோம். ஆவிக்குரிய இருதயம். என்னுடைய தலைப்பு ஆவிக்குரிய இருதயம். பத்சேபாள் விஷயத்தில் தாவீது பாவம் செய்தான். அதனை தொடர்ந்து தாவீதுக்கு அவன் செய்த தவறை உணர்த்தும்படிக்கு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். கண்டனங்கள் நிறைந்தது அவன் உரைத்த தேவ வார்த்தை. ஆனால் அதை கேட்ட தாவீது வெகுண்டு எழுந்து நாத்தான் மேல் எரிச்சலை கொட்டவில்லை. அவன் ராஜாவாய் இருந்தும் தன்னை தாழ்த்தி தன் தவறை உணர்ந்தான். உடைக்கப்பட்டவனாய் தவறுக்காக வருந்தினான். ஏனென்றால் அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன். அவனுக்குள்ள ஆவிக்குரிய இறுதி இருந்தது. எனவே தேவ வார்த்தை தனக்கு ஆதரவாகவோ சாதகமாகவோ இல்லாத போதிலும் அவன் தனக்குள் கரைந்தானே அன்றி அழுதானே அன்றி கடினமாகவில்லை. ஆனால் ஏரோது ராஜாவின் பாவத்தை வெளிப்படுத்த யோவான் தீர்க்கதரிசி வந்தபோது என்ன நடந்தது? அவன் யோவானை வெறுத்து விரோதித்து சிறையில் அடைத்தான். அவன் அளவில்லை, கரையவில்லை, கடின மனதுடையவனானான். காரணம் என்ன? அவன் ஆவிக்குரிய மனிதன் அல்ல. சிலர் நல்ல பக்தியுடையவர்கள், அவர்களிடம் பல பக்தி செயல்கள் உண்டு. அவர்கள் தேவ வார்த்தைகளில் விருப்பமுடையவர்கள். ஆனால் அவர்கள் உண்மையான ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவர்களுக்குள் ஆவிக்குரிய இருதயம் இல்லை. அவர்கள் ஆதரவான உற்சாகமூட்டும் தன்மையுள்ள தேவ வார்த்தைகளை விரும்புவார்கள். ஆனால் கண்டிப்பையோ கடிந்து கொள்ளுதலையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தேவ வார்த்தைகளின் மூலம் அவர்களின் குறைகள், குற்றங்கள், தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் அவற்றை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்களின் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் கோபமடைந்து எரிச்சலை கொட்டுவார்கள். ஆனால் தாவீதை போல உணர்வடைந்து வருந்த வாய்ப்பு கிடைத்த போது வருத்தம் அடைந்து தேவ வார்த்தைகள் சாதகமாய் இருந்தாலும் சரி, பாதகமாய் இருந்தாலும் சரி, அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இருதயம் தாவீதுக்கு இருந்தது. உண்மையான மனம் திரும்புதலை வாழ்வில் கண்டு தேவ ஆவிக்குரிய இருதயம் பெற்றவர்கள் தான் தவறை உணர்த்தி சொல்லும்போது அதை உணர்ந்தும் தேவ வார்த்தைகளை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு தேவனை கனப்படுத்த அவர்களால் இயலும். உண்மையோடு இணைந்திருக்க இயலாதவன் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறான். அதுதான் உண்மை. உண்மையோடு இணைந்திருக்க இயலாதவன் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரசங்கமாரும் எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அல்லது பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார்கள் எப்படி அவர்களை நடத்துகிறார்கள் அப்படின்னா, நீ கடிந்து கொள்ளுதலே இல்லை, கண்டனம் பண்றதே இல்லை, புத்தி சொல்றது இல்லை. அப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. குடும்பத்துக்குள்ளும் சரி, சபைக்குள்ளும் சரி. வேதம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு வேதம் சொல்லுது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எந்த இடத்துல கடிந்து கொள்ளுதல் இருக்கோ நிச்சயமா அங்கு மனம் திரும்புதல் இருக்கும். அந்த கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ள இறுதியும் இருக்கும். அங்க நிச்சயமாகவே உண்மையாகவே மனம் திரும்புதல் இருக்கும். கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாத இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும். அது ஒரு நாள் தன் வாழ்க்கையை இழந்து நிற்கும். அதனால ஆவிக்குரிய இருதயம் உள்ளவர்கள் சத்தியத்தை கடிந்து கொண்டு பேசும்போது
நிச்சயமாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி மனம் திரும்புவதற்கு எதுவாக ஒப்புக் கொடுப்பார்கள். அதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீதுக்கும் ஏரோதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். காட் பிளஸ் யூ.